ஒரு அதிகாரி கவர்மெண்ட்டுடைய சர்வீஸில் இருக்கிறாங்க, நேரடியாக கவர்மெண்ட் தொடர்புடைய ஒரு டியூட்டி பார்க்குறாங்க, அவங்க மேலே நீங்கள் அலிகேஷன் கொடுக்குறீங்கனாக்கா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் சட்டத்தில் நிறைய பாதுகாப்பு இருக்குது. யாருக்கு? குற்றம் செய்கிறவங்களுக்கு. சப்போஸ் ஒரு பெரிய மினிஸ்ட்ரு சொல்லி ஒரு அதிகாரி செய்கிறார் ஒரு வேலையை, அது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆனால் அந்த அதிகாரியை காப்பாற்றுறது யார்? கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்தா தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் சட்டம் சொல்லுது. அதனால் மினிஸ்டர் சொன்னாக்கா தைரியமாக அதிகாரிங்க செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சட்டத்தில் காலப்போக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஆஸ் ஏ அட்வொகேட்டாக நான் என்ன என்னோடய சஜஷன் கொடுக்குறேன்னா, இந்த தவறு பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கனாக்கா, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா அவங்க நல்ல திறமையாக செயல்படுறாங்க, அவங்க மேலே தவறே இல்லை, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு குட் ஃபெய்த் வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த சட்டம் என்டையர் திங்ஸை வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் காலப்போக்கில் அது கிடையாது. குட் ஃபெய்த்துக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்களுக்குள்ள இந்த ப்ரொடெக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா தான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுன்றதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாமே பண்ணணும்னு மாற்றி பாருங்கள். நிறைய மேட்ரு கிளியர் ஆகும். லஞ்சம் வாங்குறது குறையுங்க.